அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இன்னைக்கு உலக முடிவின் ஆரம்ப அடையாளங்களை பற்றி பார்க்கலாம். பரந்த வானம், பரவி கிடக்கும் பூமி, நீண்டு தெளிந்த சமுத்திரம், வளைந்து ஓடும் வனப்பு மிக்க நதிகள், இரைச்சலோடு இறங்கும் அருவிகள், மலைகள், மரங்கள், மற்ற தாவர வர்க்கங்கள் மற்றும் மனிதன் உள்ளிட்ட எத்தனையோ கோடி கோடி ஜீவராசிகள், இவை அனைத்தும் இருந்த இடத்தில் சுவடு கூட தெரியாமல் இறைவனால் இல்லாமல் ஆக்கப்படும். இது விஞ்ஞானிகள் கூட வியப்போடு ஒப்புக்கொள்ளும் நிதர்சனமான உண்மை. அதிர்ச்சிகளை விநியோகிக்கும் அந்த அதிசய நாளை பற்றி உலகில் தோன்றி உருவ வழிபாட்டை தடை செய்த அத்தனை தீர்க்கதரிசிகளும் சொல்லி சென்றுள்ளார்கள். ஆனால் யாரும் எப்போது வரும் என்பது பற்றி மாத்திரம் சொல்லவில்லை. காரணம், அது அழிக்கப் போவது அவனுக்கு மட்டும் உரித்தான உண்மை ரகசியம். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவு நாள் எப்போது வரும் என வினவ, அதற்கு அண்ணலார், கேட்கக்கூடிய உங்களை பார்க்கிலும் கேட்கப்படும் நான் அறிந்தவன் அல்ல என்றார்கள். மேலும் அதன் அடையாளங்களை சிலவற்றை அப்போதே அறிவித்தார்கள். இதோ அவர்கள் கூறியிருக்கிறார்கள்: பிள்ளைகள் பெற்றோர்களை அடிமைகளைப் போல நடத்துவார்கள். செருப்புக்கும் ஆடைக்கும் வசதி இழந்தவர்கள் மாடி வீடு கட்டி மமதையோடு வாழ்வார்கள். தகுதியில்லாத தலைவர்களாக பொறுப்பேற்பார்கள். ஆம், அன்று அண்ணலார் அறிவித்த இந்த அடையாளங்கள் இன்று அமலில் இருக்கிறது. நாமும் பார்க்கிறோம். சுமந்து பெற்றெடுத்த தாயை சினந்து பேசி சிதைக்கும் பிள்ளைகள், வீடு காக்க மேனியை ஓடாக்கி உழைத்த தந்தையை பாடாய்படுத்தும் பிள்ளைகள், அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் குடைப்பிடிப்பான் என்ற முதுமொழி கொப்ப, பணத்தை பார்க்க முடியாத நிலையில் இருந்தவன் பணத்தோடு புரண்டு பகிரங்கமாக பாவங்களில் ஈடுபடுவது, அழகான குணங்களாலும் அறிவார்ந்த கல்வியாலும் அழகுபடாமல் அழுக்கு குணங்களாலும் அறிவற்ற மடமையாலும் அழுக்கேறிய ஆத்மாக்கள், நிர்வாக திறனின்றி நீதியின் பயமின்றி தலைமை பொறுப்பேற்றுள்ள தரியட்ட நிலைமை, இவையெல்லாம் இன்று நாம் கண்டு வரும் இறுதி நாளின் அடையாளங்களாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு.